வணக்கம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. 75 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு காணாத மழைப்பொழிவை காவிரி டெல்டா சந்தித்து வருகிறது. விளைநிலங்கள் 40 நாள் முதல் 80 நாள் வரையிலுமான பயிர்கள் நீரால் சூழப்பட்டிருக்கிறது. அனைத்து கிராமங்களும் நீரால் சூழப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக உணவு உற்பத்தி அழியும் பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க இருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து மக்களையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் குறித்து மத்திய அரசு முன்னுக்கு பின் முரணான அறிக்கைகளை கொடுத்து வருகிறது. குறிப்பாக மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் கேள்விக்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட மண்டலம் என்கிற அறிவிப்பு குறித்து எந்த தகவலும் மத்திய அரசுக்கு இல்லை என்று சொல்கிறார். இது உண்மைக்கு புறம்பானது. இது ஏதோ உள்நோக்கத்தோடு இந்த செய்தியை மத்திய அரசு பரப்ப முயற்சிக்கிறது. குறிப்பாக நடப்பு கூட்டத்தொடரில் 1-2 நாட்களுக்குள்ளாகவே மத்திய அரசாங்கம் எண்ணெய் வயல் ஒருங்கிணைப்பு சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர இருக்கிறது. இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், எண்ணெய் எரிவாயு எடுப்பதற்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாராளமாக அனுமதி கொடுப்பதற்கான வழியை உருவாக்குகிறது. அது மட்டுமல்ல, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற காவிரி டெல்டா உட்பட இந்த சட்டம் நிறைவேற்றப்படுமையானால் அது முழுமையும் கைவிடப்படும் நிலை, காலாவதியாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, விவசாயிகளுடைய நிலங்களை கார்ப்பரேட் நிறுவனங்கள் கைப்பற்றுவதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு மோசமான சட்டமாக மத்திய அரசாங்கம் எண்ணெய் வயல் ஒழுங்காற்றுக்குழு சட்டம் 2024 என்கிற பெயரில் கொண்டு வந்து கூட்டாட்சி தத்துவத்தையே குழி தோண்டி புதைக்கிற வகையில் மாநிலங்களுக்கு இருக்கிற அதிகாரங்களை பறிக்கிற நோக்கோடு இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. எனவே இந்த சட்ட முன்மொழிவை தமிழ்நாட்டில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக ஒன்றிணைந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். மத்திய அரசு அதனை திரும்ப பெற வேண்டும். மறுக்கும் பட்சத்தில் பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைத்து விவசாயிகளுடைய கருத்து இல்லாமல், இந்தியா முழுவதும் விவசாயிகளுடைய கருத்து கேட்காமல் இந்த சட்டத்தை நிறைவேற்ற அனுமதிக்கக்கூடாது. இந்த சட்டம் நிறைவேற்றப்படுமையானால் பாதுகாக்கப்பட்ட காவிரி டெல்டா மண்டலம் ஒட்டுமொத்தமாக காலாவதியாகிவிடும். எனவே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசு விழிப்போடு இருந்து இந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கு முன்வர வேண்டும். இல்லையேல் தீவிரமான போராட்டத்தில் களமிறங்க நேரிடும் என எச்சரிக்கை. டெல்லியில் ஐக்கிய விவசாயிகள் சங்கம், அரசியல் சார்பற்ற விவசாயிகள் சங்கம் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறோம். நேற்றைய தினம் பஞ்சாப் மாநில எல்லையாக இருக்கிற கண்ணூரி பார்டரில் SKM NPயினுடைய ஒருங்கிணைப்பாளர் டல்லேவால் அவர்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருந்தார். அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் துவக்க நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்றிருந்தோம். நேற்று அதிகாலை அவருடன் தங்கியிருந்த போது அவரை காவல்துறை கைது செய்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தொடர்ந்து போராட்டத்தை துவக்கியிருக்கிறார். மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்றம் அமைத்த குழுவும் கடந்த 22ஆம் தேதி உடனடியாக குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிற வலியுறுத்தலையும் முன்மொழியும் கொடுத்திருக்கிறது. உடனடியாக உண்ணாவிரதத்தை அச்சுறுத்துகிற முடக்க பார்க்கிற மத்திய அரசாங்கம் MSP குறைந்தபட்ச ஆதார விலைக்கான நிரந்தர சட்டத்தை உடனடியாக கொண்டு வந்து போராட்ட களத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்துகிறது.